அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை புரட்டாசி முதல் நாள் குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளியுங்கள், பணம் தாறுமாறாக வந்து குவியும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு பொருளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள், ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாள். நம்மளுக்கு புதன்கிழமையோடு ஏகாதேசி திதியோடு இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீர்கள். ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். எப்பொழுதும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்களில் நாம் குளிக்கக்கூடிய தண்ணியவே புனித நீராக மாற்றி நாம் குளிக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியையும் தீய சக்திகளையும் விரட்டி அடித்து நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாட்களாக வரக்கூடிய நாட்கள் வந்து அமையும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாளைய தினம் ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் குளியுங்கள். அப்படி குளிக்கும் பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லைங்களா? அது பணமாக இருக்கலாம், ஜாப்பாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ரொம்ப நாளாக ஒரு பணத்துக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். இல்லை ஒரு பேங்க் லோன் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். இல்லை ஒரு ஜாப்க்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஜாப் வந்து நம்மளுக்கு கிடைக்காம அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். இப்படி தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த பெருமாளுக்கு உகந்த மாதமாகும். அந்த மாதத்தில் நாம் பெருமாளுக்கு உகந்த இந்த ஒரு பொருளை நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து குளிக்கும் பொழுது பெருமாளினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைவ உணவை வந்து தவிர்த்திடுவாங்க, சைவ உணவுகளை வந்து எடுத்துக்கொள்வாங்க. இது வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் இது மிக மிக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் மழையும் பனியும் இரண்டும் கலந்து நம்மளுக்கு வரும். இந்த நாட்களில் நம்மளுக்கு அஜீரண கோளாறுகள், அதாவது ஜீரணமாகாமல் நம்மளுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கும். அப்போ அசைவ உணவுகளை தவிர்த்து விட்டு சைவ உணவுகளை நாம் உட்கொள்ளுவோம். இதை வந்து நம்ம அறிவியல் ரீதியாகவுமே இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் வந்து வீடு புதுசாக வந்து வீடு கட்டி புதுமனை புகுவிழா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கிரகப்பிரவேசம் யாருமே செய்ய மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து நடத்த மாட்டாங்க. இது முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகும். இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு உகந்த இந்த ஒரு பொருளை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குளிக்கணும். இது பெரியவங்க, குழந்தைங்க யார் வேணாலும் இதை கலந்து குளிக்கலாம். அப்படி பெருமாளுக்கு உகந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. இந்த பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய இடத்துல பண வசியம் ஏற்படும். அதனால் நீங்கள் நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டில் ஏற்கனவே பச்சை கற்பூரம் இருந்தாலும் நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கிறதுனால இந்த பச்சை கற்பூரமும் வாங்கிக்கோங்க. இது ஒரு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கே இந்த பச்சை கற்பூரம் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாராலையும் ரொம்பவே எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால் இந்த பச்சை கற்பூரத்தை வாங்கிட்டு வந்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்கள் குளிக்கக்கூடிய பக்கெட்டில் வந்து அப்படியே நசுக்குனீங்கன்னா அது பவுடர் ஆகிடும். அப்படியே அதை வந்து தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் குளிச்சிடலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ, 4 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் குளிக்கும் பொழுது ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வந்து கலந்து நீங்கள் அதை வந்து குளிக்கணும். இப்படி குளிக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் தீய சக்திகளும் நீங்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம், இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மிக மிக ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமையும். தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து நீங்கள் ஒரு பண வரவிற்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அப்படி நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும்.
பணம் தாராளமாக உங்கள் கையில் வந்து புழங்கும். அதனால் நாளைய தினம் சக்தி வாய்ந்த பெருமாளுக்கு உகந்த இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குளிச்சுடுங்க. இது பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு எல்லாருமே குளிக்கலாம். இந்த பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தேவிக்கும் பெருமாளுக்கும் உகந்த பொருள், ரொம்ப ரொம்ப வாசனை நிறைந்த பொருள் அப்படின்னே நாம் சொல்லலாம். எங்கெல்லாம் நல்ல வாசனை நிறைந்த இடமாக இருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக மகாலட்சுமி தேவி வாசம் செய்வாள். மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்தில் வறுமைகள் தரித்திர நிலைகள் இருக்காது, செல்வச் செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் நாளைய தினம் பெருமாளுக்கு உகந்த இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குளித்து பாருங்கள். நிச்சயம் பல வழியிலும் உங்களுக்கு பணம் வந்து குவியும். அவரவர் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இந்த பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்திரிச்ச உடனே குளிக்கும் பொழுது இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது வேற்று மதத்தினர் இருக்கிறீங்க, இதை நாங்கள் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாங்க. நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வழிபாடுகளோ பூஜைகளோ நீங்கள் செய்ய போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கனாலே பச்சை கற்பூரம் உங்களுக்கு கிடைக்கும். இது பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். இதையுமே நீங்கள் கலந்து குளிச்சுட்டு நீங்கள் வழிபாடுகள்லாம் செய்ய வேணாம். ஜஸ்ட் இந்த பச்சை கற்பூரத்தை வந்து குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்து மட்டும் நீங்கள் குளிச்சிருங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அனைத்தையுமே நீக்கும். அதனால் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவத்தை தவிர்த்துவிட்டு சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாகவே பெருமாள் வந்து சைவ பிரியர். அதனால் அவருக்கு வந்து நம்ம சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை நினைத்து நாம் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். புரட்டாசி மாத சனிக்கிழமை மட்டும்தான் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. புரட்டாசி மாதம் முழுவதுமே நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலைகள் சாற்றி பெருமாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதிலேயும் நீங்கள் வந்து தினமும் உங்களால் போக முடியாது அப்படிங்கிறவங்க நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் போகலாம். இல்லை புரட்டாசி சனிக்கிழமைகளில் நீங்கள் பெருமாள் வழிபாடுகளை சிறப்பான முறையில் நீங்கள் வீடுகள்லேயும் சரி அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள்லேயும் நீங்கள் செய்யலாம். இந்த மாதத்தில் திருப்பதி போயிட்டு வருவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் திருப்பதி சென்று திருப்பதி ஏழுமலையானை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல வழியிலும் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.